ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இது வந்து ஒரு தேர்ஸ்டே ஈவினிங் விலாக் தாங்க. ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த ஈவினிங் விலாக் ஒரு ஈவினிங் விலாக் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆஃப்டர்நூன் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே இருந்துச்சுங்க. ஸோ அது எல்லாத்தையுமே குயிக்காக எல்லாமே பாத்திரம்லாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஸோ அந்த ட்ரெயினர் பார்த்திங்கன்னா நான் வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் குயிக்காக ஒரு டின்னர் ரெசிபி தாங்க. வேறு ஒன்றும் இல்லை, தக்காளி பூண்டு சட்னி தான். இது வந்து எல்லாத்துக்கூடையுமே நம்மளுக்கு பேரப் ஆயிரும், நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் கடலப்பருப்பு, சீரகம், அதுக்கப்புறம் வந்து வரமிளகா, அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க பூண்டு, வெங்காயம், தக்காளி, இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. வதக்கி எடுத்து நல்லா ஆறின வாட்டி வந்து அரைச்சிடுங்க. ஸோ இது வந்து கோதுமை தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நான் வந்து கோதுமை தோசை கூட தான் வந்து சர்வ் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. கிட்ஸும் லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து காலையில் இப்போ இருக்கிற வெயில் தாங்கவே முடியலைங்க. உங்கள் ஏரியாவிலலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்டு இது வந்துட்டு சம்மர் சீசன் ஆரம்பிக்கவே இன்னும் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் செம்மையாக வேர்த்து ஊற்றுதுங்க. காலையில் சமைக்கிறதும் முடிய மாட்டேங்குது, மதியமும் இல்லை, நைட்டும் இல்லை. அதுக்கப்புறம் கிட்ஸ் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. என் பொண்ணு கூட கொஞ்சம் நேரம் விளையாடிக்கிட்டு அவள் குட்டி குட்டி ரைம்ஸ் சொன்னால் இதில் அதை ஷேர் பண்ண முடியல வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால. ஸோ இப்போ தான் கொஞ்சம் வீடியோஸ் போட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அது எப்படின்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் அதையும் கற்றுக்கிட்டு நான் பாடுற ரைம்ஸ் வந்து சொல்கிறேன். இப்போ இருக்க கிட்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே என்ன சொல்கிறது, எந்தூசியாஸ்டிக்காக நிறையா விஷயம் கற்றுக்குறாங்க, நம்மளுக்கு தெரியாதது கூட. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா கிட்ஸுக்கெல்லாம் வந்து நல்லா சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் சட்னி பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் ஊர்லேருந்து வந்தங்காட்டி மாற்றி விட்டாச்சு. ஸோ அவ்வளோதாங்க. எல்லாருக்கும் குட் நைட். அப்புறம் அரிசியும்